அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டெர்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா உள்ள என்னென்ன டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் நோட்ஸா ரெடி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது எல்லாமே. ஏன்னா 2025 ஜெனரல் இங்கிலீஷ் புது சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம் ஃபுல்லா ஓவராலா மேக்ஸிமம் இருக்க முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே பிடிஎஃப்ல கொண்டாந்தாச்சு. இது இல்லாமல் புக் பேக்கில் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை கவர் பண்ணி படிச்சுக்கணும் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டட் நோட்ஸ் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வருவாய்த்துறை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வருவாய்த்துறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இது. ஓகேவா? ஸோ இந்த துறையில என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க. ரெவென்யூ அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம். லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நிலப்பதிவுகள். பட்டா அப்படிங்கிறது பட்டா சிட்டான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? பட்டாங்கிறது வந்து கவர்மெண்டால இது என்னோட இடம் தான் அப்படின்னு கவர்மெண்டா ஓகே இது வந்து இவரோட இடம் தான் அப்படின்னு கவர்மெண்டால கொடுக்கப்படுற சர்டிபிகேட் இது. ஓகேவா? சிட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிலத்தோட வகைகள் இருக்குல்ல, அதை என்னென்ன பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறதா சிட்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எஃப்எம்பி அப்படிங்கிறது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு பேரு, நில அளவீட்டு புத்தகம். ஓகேவா? ஓகே. அடுத்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது பெயர் மாற்றம். மியூட்டேஷன்னா பெயர் மாற்றம்னு சொல்றாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நிலத்தை பத்தி பேசும்போது ஈசி போட்டு பாருங்க அதான் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறதுனா அந்த நிலத்து மேல ஏதாவது கடன் இருக்கா லோன் இருக்கா அப்படின்னு இது போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அதான் ஈசி சர்டிபிகேட்ங்கிறது. ஓகேவா? சர்வே நம்பர் உங்களுக்கு தெரியும், கணக்கெடுப்பு எண். செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் நிலக்கணக்கியல் பதிவேடு. கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு தெரியும். தாசில்தார் உங்களுக்கு தெரியும். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியும். இவங்க 3 பேத்துக்கு கீழே தான் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இயங்கும். ஓகேவா? ஸோ கலெக்டர், தாசில்தார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? இவங்க 3 பேத்துக்கு கீழே தான் இது இயங்கும். மேஜரான முக்கியமான வார்த்தைகள் எல்லாமே ஓவராலாக மேலோட்டமாக பார்த்தாச்சு. அடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறையை பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா முதல் தகவல் அறிக்கை. எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டுங்கிறது முதல் தகவல் அறிக்கை. சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகை. ஓகேங்களா? சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகை. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. கிரைம் ரெக்கார்ட் பியூரே அப்படிங்கிறது குற்றப்பதிவு அலுவலகம். கிரைம் ரெக்கார்ட் பியூரோங்கிறது என்னெல்லாம் குற்றம் நடந்திருக்குன்னு பதிவு வைக்கிற ஒரு அலுவலகம். ஓகேவா? ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது குற்றவியல் வழக்கு நடத்துதல். ஓகேங்களா? குற்றவியல் வழக்கு நடத்துறதுக்கு பேர் தான் ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீதியியல் அறிவியல். ஃபாரன்சிக் சயின்ஸுங்கிறது நீதியியல் அறிவியல். ஓகேவா? சப் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துணை ஆய்வாளர். சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது எஸ்பி, காவல் கண்காணிப்பாளர். ஓகேவா? ஓகே. அடுத்த சைபர் கிரைம்ங்கிறது மின்னணு குற்றம். இதெல்லாமே நம்ம யூஸ் தெரிஞ்சவர் தான். டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது போக்குவரத்து கட்டுப்பாடு. இப்போ ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும் பார்க்க போறோம். பெட்டிஷன் அப்படின்னா என்ன, மனு அப்படின்னு அர்த்தம். பெட்டிஷனுங்கிறது நம்ம ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறோம் பத்தியா, அது வந்து டெக்னிக்கல் டேர்மா ஒரு பெட்டிஷன் அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தீர்ப்பு. அப்பீல் அப்படிங்கிறது மேல்முறையீடு. பெயில் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமா வெளியே வருது, தற்காலிகமா ஜாமீன் மூலமா வெளியே வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கன்விக்ஷன் அப்படிங்கிறது தண்டனை. அக்வாட்டல் அப்படிங்கிறது விடுதலை. அக்வாட்டல்ங்கிறது விடுதலை. செஷன் கோர்ட் அப்படின்னு சொல்றது அமர்வு நீதிமன்றம். ஹை கோர்ட் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிறது அரசு வழக்கறிஞர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல உள்ள முக்கியமான டெக்னிக்கல் டேர்ம்லாம் படிக்க போறோம். டயக்னாசிஸ், நோய் நிலை கண்டறிதல். இன்னும் வந்து நோயை டயக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிஸ்கிரிப்ஷன், மருந்து பரிந்துரை. பிரிஸ்கிரிப்ஷன்னா மருந்து எழுதுற சீட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்களா, அதுதான். வேக்சினேஷன் அப்படிங்கிறது தடுப்பூசி. எபிடெமிக் அப்படிங்கிறது தொற்று நோய் பரவல். எபிடெமிக் அப்படிங்கிறது தொற்று நோய் பரவல். பேத்தாலஜி அப்படிங்கிறது நோயியல். ஓகே, நோயை பத்தி படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். நோயியல், ஆமா. ஃபார்மகாலஜிங்கிறது மருந்தியல். ஓகே. அடுத்த இன்டென்சிவ் கேர் யூனிட். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எப்படின்னா ஃபார்மசி இருக்கு இல்லையா, மருந்து வாங்குறோம் அங்கே. ஸோ அது மாதிரி. ஸோ இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படிங்கிறது ஐசியூ நம்ம பலராக பார்த்துருப்போம். அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட், தீவிர சிகிச்சை பிரிவு.
ஜெனரல் பிராக்டிஷனர் அப்படின்னா பொது மருத்துவர். சர்ஜன் அறுவை சிகிச்சை மருத்துவர். அனஸ்தீசியா மருந்தறியாமை, அதாவது மயக்க மருந்து, அதான். ஓகேவா. அடுத்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா. இரிகேஷன் அப்படின்னா பாசனம், நீர்ப்பாசனம் அப்படின்னு அர்த்தம். ஃபெர்டிலைசர்ங்கிறது உரம். ஆர்கானிக் ஃபார்ம்ங்கிறது இயற்கை விவசாயம். ஹைபிரிட் கிராப்ஸுங்கிறது கலப்பின பயிர்கள். ட்ரிப் இரிகேஷன்ங்கிறது சொட்டு நீர் பாசனம். பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லிகள். சாயில் ஃபெர்டிலிட்டிங்கிறது மண்ணோட சத்தோட திறன் பார்க்கறது. கிரீன் ரெவல்யூஷனுங்கிறது பசுமை புரட்சி. ஓகேவா. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் விவசாய மேம்பாட்டு அலுவலர், ஆஃபீஸர் கேட்டகரி. ஓகேவா. அடுத்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கரிக்குலம் அப்படின்னா பாடத்திட்டம். சிலபஸ் அப்படின்னா பாடப்பட்டியல். கரிக்குலம் பாடத்திட்டம் வேற, பாடப்பட்டியல் வேற. பெடா பெடாகாகி அப்படின்னா கற்பித்தல் முறைகள். ஸ்டாஃபோட கற்பித்தல் முறைகள் தான் பெடகாகி அப்படிங்கிறது. ஓகே. அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது மதிப்பீடு, அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு வைப்பாங்க. ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உதவித்தொகை. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்வி வாரியம். அக்ரிடிடேஷன் அப்படிங்கிறது அங்கீகாரம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அக்ரிடேஷன் ஏபி அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுங்கிறது தொலைதூர கல்வி. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவல்யூஷன் அப்படிங்கிறது தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு. ஓகேவா. அடுத்த பப்ளிக் ஒர்க்ஸ் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்களே, இதுதான் அது. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு. கட்டமைப்பு. ட்ரைனேஜ் சிஸ்டம், கால்வாய் அமைப்பு. ஹைவே இன்ஜினியரிங் அப்படின்னா நெடுஞ்சாலை பொறியியல். சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சிவில் பொறியியல். டவுன் பிளானிங் அப்படிங்கிறது நகர்ப்புற திட்டமிடல். அடுத்த பில்டிங் பர்மிட் அப்படிங்கிறது கட்டுறதுக்கு அனுமதி. வாட்டர் சப்ளை, குடிநீர் வழங்கல். சானிடேஷன் அப்படிங்கிறது கழிப்பறை வசதி. ஓகேவா. டாய்லெட்னு சொல்ல மாட்டான், அந்த இதெல்லாம் சொல்லலாம். டெக்னிக்கல் டேர்மிங் என்ன, சானிடேஷனுங்கிறது கழிப்பறை வசதி. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். டிராஃபிக் சிக்னல், போக்குவரத்து குறியீடுகள். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், வாகனப்பதிவு. ரோட் டேக்ஸ், சாலை வரி. டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்து. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே கட்டமைப்பு. ஏர்வேஸ் அண்ட் ஏவியேஷன், விமான போக்குவரத்து. ஏவியேஷன்னா விமான போக்குவரத்து, மறந்துடாதீங்க. ஓகேவா. அடுத்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்க போறோம். பட்ஜெட், வரவு செலவு திட்டம். ரெவென்யூ டிஃபிசிட் அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை. பிஸ்கல் பாலிசிங்கிறது ஒரு நிதிநிலை கொள்கை. இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். பேங்கிங் ரெகுலேஷன், வங்கி ஒழுங்குமுறை. ஓகேவா. அடுத்த ஃபைனலா இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் காமர்ஸ். ஓகேவா. ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா தொழில் முனைவோர் திறன். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுங்கிறது தொழில் வளர்ச்சி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறது தெரியும், சிறு தொழில் செய்யும் கம்பெனி. ஸ்டார்ட் அப் பாலிசி அப்படிங்கிறது தொடக்க நிறுவன கொள்கை. ஸோ இதோட எண் போட்டாச்சு. ஓகேவா. இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வர்ற டாப்பிக்கை, அதாவது எப்படி சொல், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் கீழே சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டில் வருது. இது இல்லாமல் நிறைய மொத்தம் 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட் நான் அந்த மேஜராக உள்ள டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டேன். ஓகேவா. 43 டிபார்ட்மெண்ட் அப்படியே சப்டிவிஷனாக போய்கிட்டே இருக்கும். அங்கே எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டெக்னிக்கல் டேர்ம் நம்மளால கவர் பண்ண முடியுமானா அதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ மேஜராக என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மேஜராக எங்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இதுக்குள்ளே கொண்டாந்தாச்சு. இதில் வர்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு தமிழ் மீனிங்கோட சொல்லியாச்சு. நீங்கள் கம்பல்சரி ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும், இதைத்தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் புக் பேக்கில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த வீடியோஸை தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏன்னா புக்கில் எந்த இடத்துலையும் கொடுக்கப்படலை. ஓகேவா. அதனால் நம்மளா ஓனாக தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க.